அப்படியே நம்ம தாவேக்கா ஐயா நிர்மல்குமார் சடக்குன்னு வந்து நின்னாரு. இங்க பாருங்க, நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அரசியலுக்கு வந்திருக்கோம், ஒரு அனுசரணையா போலாம் இல்லையா? இந்த திமுக எங்களை ஒடுக்க நினைச்சு ஏதோ பண்ணி விட்டாங்க. அந்த துக்கத்திலிருந்து எங்களால மீண்டு வர்றதுக்கு 1 மாசம் ஆயிப்போச்சு. இப்ப மெல்ல மீண்டு வந்திருக்கோம். எங்களுடைய விஷயம் வேற மாதிரி போகும், ஆனா முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் சுலாவா போவோம் அப்படின்னு சொல்லாம சொல்றார். இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது. இவர்கள் எல்லாம் கட்சியை முடக்கணும், இல்ல எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைச்சாங்க, அது கண்டிப்பாக நடக்காது. மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், 100% நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மொத்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதுல ஒன்றும் நாங்க சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்கான ஒரே துக்கம் 41 பேர் எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், குழந்தைகள் பலியானது மட்டும்தான் மிகப்பெரிய துக்கம். அது கண்டிப்பாக ஒரு எந்த காலகட்டத்திலும் அது மீள முடியாத துக்கம். மற்றபடி இதுல யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது, யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது. அதற்கெல்லாம் பயந்து யாரும் இங்க இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த 41 பேருடைய மரணம் மட்டும்தான் எங்களை கடுமையாக பாதிக்குது. மற்றபடி இதுல எந்த விஷயத்திலும், எந்த இடத்திலும், எந்த ஒரு நொடியிலும் யாருக்கும் இந்த தொய்வும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் எதிர்கொள்ள நம்ம மனதிருத்தலும் தான் இருக்கோம்.